சென்னை தாம்பரம் அருகே தன்னை காலணியால் அடித்த மச்சினியை பழிக்கு பழிவாங்க பெட்ரோல் குண்டு வீசிய இருவர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். வீடு காலி செய்தது கூட தெரியாமல் வெறும் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியதன் பின்னணி என்ன? சென்னை தாம்பரம் அடுத்த சோமங்கலம் அருகே வரதராஜபுரம் எம்ஜிஆர் தெருவில் கனகராஜ் என்பவரின் வீடு உள்ளது. இவரது வீட்டில் தினேஷ், திவ்யா தம்பதி வாடகைக்கு குடியிருந்து வந்தனர். கடந்த 15 நாட்களுக்கு முன்பு வாடகை வீட்டை காலி செய்துவிட்டு சென்னை தாம்பரத்திற்கு தம்பதி இருவரும் குடியேறி உள்ளனர். இந்நிலையில் தினேஷ், திவ்யா தம்பதி வசித்து வந்த வாடகை வீட்டிற்கு ஞாயிறு அதிகாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் சிலர் பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு சென்றனர். இதில் வீட்டிலிருந்த கட்டில், ஜன்னல்கள் உள்ளிட்டவை பலத்த சேதமடைந்தன. சத்தம் கேட்ட அக்கம்பக்கத்தினர் அனைவரும் மிரண்டு போயினர். உடனே இது குறித்து சோமங்கலம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டதில் அந்த வீட்டில் குடியிருந்த திவ்யாவின் உறவினர்களான சார்லஸ் மற்றும் ராஜ்குமார் ஆகிய இருவரும் பெட்ரோல் குண்டை வீசியது தெரியவந்தது. போலீசார் இருவரையும் கைது செய்து விசாரித்ததில் பெட்ரோல் குண்டு வீசியதற்கான அதிர்ச்சி தகவல் தெரியவந்தது. திவ்யாவிற்கு பிரியதர்ஷினி, மகாலட்சுமி, சந்தியா என 3 தங்கைகள் உள்ளனர். இதில் மகாலட்சுமியின் கணவர் சார்லஸ், இவர் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதனால் சார்லஸுடன் மகாலட்சுமி வாழ மறுத்து பிரிந்து சென்று விட்டார். இதையடுத்து சார்லஸ் வேறொரு பெண்ணுடன் பழகி வருவது திவ்யாவிற்கு தெரிய வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அவர் சார்லஸை சந்தித்து கடும் வாக்குவாதம் செய்திருக்கிறார். அப்போது திவ்யா சார்லஸை காலணியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கு முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. தன்னை காலணியால் அடித்த திவ்யாவை பழிவாங்குவதற்காக நேரம் பார்த்து காத்திருந்தார் சார்லஸ். பெட்ரோல் குண்டு வீசி திவ்யாவை கதிகலங்க வைக்க வேண்டும் என நினைத்த சார்லஸ் தனது சகலை ராஜ்குமார் என்பவரை அழைத்துக் கொண்டு வரதராஜபுரத்தில் திவ்யா தங்கியிருந்த வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். ஆனால் திவ்யா அந்த வீட்டை காலி செய்து தாம்பரம் சென்றது தெரியாமல் பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு இருவரும் எஸ்கேப் ஆகி இருக்கின்றனர் என்பது விசாரணைக்கு பின்புதான் தெரிய வந்தது. இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்துள்ளனர். குடியிருப்பு பகுதிக்கு நடுவே பெட்ரோல் குண்டு வீசிய இருவர் கைதாகி இருக்கும் சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.